சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, முத்து வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா கையால் அன்னதான சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அதை வந்து ரொம்பவே பெருமையாக, ரொம்பவே சந்தோஷமாக வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் வாழ்க்கையிலே தடவை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையால் சாப்பிட்டது அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க அம்மா கையால் முத்து ஒரு தடவை கூட சாப்பிட்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க வளர்ந்ததே பாட்டிக்கிட்ட தான். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து ரோகிணியோட அம்மாவை பார்க்குறதுக்காக கிறிஷ், முத்து, மீனா எல்லாமே போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் முடியாமல் எப்படிமா இருப்பீங்க, டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்றாங்க. இல்லைம்மா அதெல்லாம் சரி வராது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ சொல்லியுமே முத்துவும் மீனாவும் கேட்காம, நீங்கள் சரியாகிற வரைக்கும் எங்கள் வீட்டில் இருங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு இவங்களும் ஒத்துப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி வெளியே இருந்து கேட்டுட்ருப்பாங்க. இதுங்க என்ன இதுங்களுக்கே இருக்க இடம் இல்லை, எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க. நீ அப்படிலாம் வராத, வீட்டுக்கெலாம் வராத, அதுக்கப்புறம் ரொம்ப டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து கிறிஷை பற்றி யோசிக்கிறாங்க. கிறிஷ் அங்கே இருக்கப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான், அதனால் கிறிஷ் அங்கேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சரி வராது, நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா ரோஹிணி வந்து உண்மையை சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு என்னால் எந்த உண்மையும் சொல்ல முடியாது, உன் வேலையை பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் முத்துவும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ண வரும்போது அவங்க வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. ஒன்று வந்து அவங்க கிறிஷ் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் கிளம்பி போயிருக்கணும், இல்லை ரோகிணி அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.